வணக்கம் மக்களே, நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. இந்தியாவில் ஒரு பப்ளிக் லீடிங் செக்டர் பேங்க்கு. ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட் ஜாப் தாங்க. மொத்தம் 540 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இது மறக்காமல் இந்த எக்ஸாம் எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு, எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கெல்லாம் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ என்ன போஸ்டிங் இவங்க ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ். இந்த போஸ்டிங்க்கு தான் அவங்க ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் ரெகுலராக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை அடிக்கடி செக் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் கால் லெட்டர் ஆர் அட்வைஸ் எதுவாக இருந்தாலும் அவங்களோட பர்சனல் மெயில் ஐடிக்கு தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை நீங்கள் கரெக்டான ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது உங்களோட கரெக்டான இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் மொத்தம் 541 வேக்கன்சிஸ்ங்க. இது கம்யூனிட்டி வைஸாக அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 80 வேக்கன்சிஸும், எஸ்டிக்கு 73 வேக்கன்சிஸும், ஓபிசிக்கு 135, இடபிள்யூஎஸ்க்கு 50, யூஆருக்கு 203 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 541 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்குமே இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. விஐ இருந்தால் 5 வேக்கன்சிஸும், ஹெச்ஏ இருந்தால் 5 வேக்கன்சிஸும், எல்டிஆர் இருந்தால் 5 வேக்கன்சிஸும், டிஎன்டிஏ இருந்தால் 5 வேக்கன்சிஸும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 24 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 14 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான எக்ஸாமினேஷன் இருக்குது. பேஸ் 1 பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனும், பேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷனும் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆர் ஆகஸ்ட் 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு ஒரு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்குமே அவங்க கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது நீங்கள் உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணுமா அப்படின்னு கேட்கும். வேணும்னா உங்களுக்கு எஸ்ன்றதை நீங்கள் ஆப்ஷன் டிக் கொடுத்துருங்க. இது எல்லா கேண்டிடேட்டுக்கும் கிடையாது. ஒன்லி எஸ்சி எஸ்டி ஓபிசி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்குது. ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டேட் படி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 1/4/2025 படி நீங்கள் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் 2/4/1995 அப்புறம் பிறந்திருக்கணும், 1/4/2024 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் 3 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்கள் யூஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 10 வருஷமும், மாற்றுத்திறனாளி நண்பர்கள் ஓபிசியாக இருந்தால் 13 வருஷமும், மாற்றுத்திறனாளி நண்பர்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தராங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்க. ஸோ நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குங்க. மொத்தம் 100 மார்க் உங்களுக்கு. ஸோ அதற்கான போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 100 கொஸ்டின் 100 மார்க்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் டைமுங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடித்தோடனே உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷனுங்க.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான், மொத்தம் 200 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்குமே ஒரு 50 மார்க் அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 கொஸ்டினுங்க, 200 மார்க்கு. உங்களுக்கு டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசனிங் அண்ட் இதுக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், டேட்டா அனலைசஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், ஜென்ரல் அவேர்னஸ் ஆர் எக்கனாமிக் ஆர் பேங்கிங் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இதற்கான போர்ஷனுங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் பார்த்தீங்கன்னா இமெயில்ஸ், ரிப்போர்ட்ஸ், சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிகாஸ் ரைட்டிங் வந்து 50 மார்க், மொத்தம் 250 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி மார்க் இருக்குங்க. 0.25 நெகட்டிவ் மார்க். அதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எக்ஸாமினேஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடியும் போது கடைசியாக நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான சம்பளம் இதுதாங்க ரொம்ப ஹைலைட்டு. இதற்கான சம்பளமாக பேசிக் பேவை உங்களுக்கு 48,480 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட உங்களுக்கு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எல்லா அலவன்சஸுமே வரும். இது கூட இல்லாமல் உங்களுக்கு நிறைய இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கடைசியாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், மெயினான சிட்டி மும்பை, சென்னை இந்தமாரிலாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பர் இயருக்கு 20 lakhs உங்களுக்கு வந்து சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் 2 மாதம் இருக்குது ஆல்ரெடி எக்ஸாமினேஷனு. இது வந்து 2 மாதம் ஃபுல்ஃபில்டாக வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இதற்கான பாண்டுமே இருக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த ஜாபுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாண்ட் சைன் பண்ணுற மாரி இருக்கும். பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs இருக்கும். நீங்கள் வந்து மினிமம் வந்து 3 years ஒர்க் பண்ணணும். அதுக்காக தான் அந்த பாண்டு வாங்குறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாண்டு வந்துருச்சு. இது வந்து எதுக்காக வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்கு தான். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரியெல்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ ஜாலாரமாக வந்து நீங்கள் இந்த ஜாபில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக 750 ரூபா உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இடபிள்யூஎஸ் அதாவது எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷனும் இல்லை, ஃபீஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் சொன்னீங்களா ஆல்ரெடி, எஸ்சி எஸ்டி ஓபிசி மாற்றுத்திறனாளி நண்பர்கள், இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலராக வந்து அவங்களோட பேங்க் வெப்சைட் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரெகுலராக அவங்களோட பேங்க் வெப்சைட் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த அப்டேட்டாக இருந்தாலும் அவங்களோட அஃபிஷியல் பேங்க் வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், விழுப்புரம். ஸோ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாப் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.